ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வான்னு கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம், சொல்லுப்பா. நமஸ்காரம் சார். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை பிறந்து விட்டது, வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு வழி பிறக்க வேண்டியது இருக்கு. சரி பார்ப்போம். தமிழகத்திற்கு வழி பிறக்கும், அந்த சாருக்கும் வழி பிறக்கும். யார் அந்த சார்? எஸ் சார், நான் உங்ககிட்ட அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆளுநர் அண்ணாமலை, அண்ணா பல்கலைக்கழகம், திமுக, இப்படியே தான் இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பெரியார் தொடர்பான சர்ச்சையும் ஓடிக்கொண்டிருக்க, இது ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் ரொம்ப விக்ரஸாக போய்கொண்டிருப்பது ஆளுநர் வெர்சஸ் திமுக. சட்டமன்றத்தில் தேசிய கீதம் முதலில் பாட வேண்டும், அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் புரோட்டோகாலில் சட்டமன்றம் ஆரம்பத்துக்கு முன்னாடி அப்படின்றது ஆளுநர் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கிறது. இது கடந்த 2 வருஷமாகவே இப்படி போயிட்டுருக்கு மோதலில். அதற்கு முன்னதாக ஒரு வருடம் உரையில் நான் வேண்டாம் என சொன்னதையும் சிலர் வைத்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஆளுநர் சில ரிசர்வேஷன்ஸ் சொல்ல, அவராக சில வரிகளை படிக்க, ஜெய்ஹிந்த்னு ஒரு வருஷம் சர்ச்சை வர அப்படின்னு தொடர் ஆளுநர் வர்சஸ் திமுக அப்படின்ற மோதல் போய்கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் அது இன்னும் ஒரு அதிகமாக இருக்கிற மாதிரி எல்லாருமே யோசிக்க தோணுது. ஸோ இந்த விஷயத்தில் ஆளுநர் இப்போ சமீபத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு, இவ்வளவு ஆணவம் நல்லதல்ல முதல்வருக்கு அப்படின்னு ஒரு கடினமான வார்த்தையை ஆளுநர் மாளிகை ட்வீட் போட்டிருக்கு. அதற்கு திரு துரைமுருகன் சொல்றாரு, ஆளுநருக்கு ஆளுநர் என்ற திமிர் இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. ஸோ திமுக வர்சஸ் ஆளுநர், இதில் அடுத்ததா என்ன நடக்க இருக்கிறது? சாணக்கிய நேர்களுக்கும் ரங்கராஜன் பாண்டே, அருண் நேர்களுக்கெல்லாம் என்னுடைய நமஸ்காரத்தை தேடிக்கொண்டு, இன்னுடைய முதல் லீக்ஸ் என்ன என்று கேட்டால் டெல்லி லீக்ஸ் 1. ஆளுநர் 3 பக்க ரகசிய கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் பிரதமர் செயலகத்திற்கும் ஜனாதிபதி செயலகத்திற்கும் அனுப்பியிருக்கிறார். அந்த 3 பக்கத்தில் இந்த ஆணவம், அரகன்ஸ் என்பதை பற்றித்தான். அதுல சீஃப் மினிஸ்டர் பார்லிமெண்ட் அசம்பிளியில சைல்டிஷ்னு சொல்லலாம், இவர் அரகன்ஸ் சொல்லக்கூடாதா அருண்? துரைமுருகன் சப்பக்கட்டு கட்டார். என்ன அர்த்தம்? ஆக மொத்தம் நடந்தது என்ன என்பதை பதிவு செய்திருக்கிறார் ஆளுநர். என்னென்ன நடந்தது, அது தவிர அவர் ஒரு வர்ணனை அனுப்பது வட இந்திய ஹிந்திக்காரர்களுக்கும் சரி, இந்தி பத்திரிகைகளுக்கும் சரி, வட இந்திய தலைவர்களுக்கும் சரி, தமிழகம் ஒரு தனித்து போகிறது, தமிழகம் பிரிவினைவாதத்தை தூண்டி விடுகிறது என்ற பிம்பத்திற்கு ஆதாரமாகத்தான் இதை சொல்லி இருக்கிறார் ஆளுநர். காரணம், தமிழகத்தில் தேசிய கீதம் பாடக்கூடாது என்று மரபு இருந்தாலும் அதே மாற்றக்கூடாது. எங்க மரபு இருக்கிற அதே மரபு தான் இருக்கணுமா? பாருங்க, இன்னைக்கு டெல்லியில எல்லாம் சல்தாக போடா சல்தாக ஆட்டிடியூட் பிரைம் மினிஸ்டர் அடிக்கடி சொல்றாரு. பாருங்க, சல்தாக ஹிந்தியில போனால் போகட்டும் போடா அப்படின்றதான் காரணம். என்னன்னா, எதுவுமே இருக்கு, சாஸ்வதமா இருக்குது. இவங்கெல்லாம் டச் வைக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. பிரைம் மினிஸ்டர் என்ன தெரியுமா, தேனி கூண்டுல கை வைப்பாரு. அதைத்தான் ஆளுநர் சொல்றாரு. சல்தாக ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது, இவருக்கு அரகன்ட் கவர்மெண்ட், இது ரொம்ப அரகன்ஸா இருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விபத்து பற்றி ஒரு கடிதம் எழுதிய சூட்டோடு சூடாக இந்த கடிதம் வந்தது. அமித்ஷா அவர்கள் அந்த கடிதத்தை படித்து பார்த்தார். அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை புரிந்து கொண்டார். கண்டிப்பாக தமிழக அரசின் மீது ஒரு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலும் எடுக்கலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு ஆளுநரை அவமதிப்பது. இப்ப பாருங்க, டெல்லிக்கும் லெப்டினன்ட் கவர்னர் டெல்லி வி.கே. செக்சனாவிற்கும் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இந்நாள் முதலமைச்சர் அதிஷிக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி
கேரளாவில் நடந்தது, இப்ப மாத்திட்டாங்க, பீகாருக்கு போயிட்டார் ஆரிஃப் முகமது கான். அண்டை மாநிலமான பாண்டிச்சேரியில் சில வருடங்களுக்கு கிரண்பேடி நாராயணசுவாமி இருந்தது. இதெல்லாம் எது வேணும் எங்க அரவிந்த் சார், நம்ம சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தாதான் இவர் ஜால்ரா அடிக்கிற கவர்னர் ஓணும் திமுகவுக்கு. ஜால்ரா அப்படிதான் வேணுமா? எதிர்த்து பேசக்கூடாதா? தர்மபுர ஆதீனம், மதுரை ஆதீனம் போன்ற ஆதீன கர்த்தாக்கள் கொடுத்திருக்கக்கூடிய விவரங்களை எல்லாம் ஆளுநர் வெளியிட்டார். ஆனால் தமிழக அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். காரணம், இந்துக்களை எல்லாம் கிறிஸ்துவர்களாகவும் முஸ்லிம்களாகவும் ஆக்குவதற்கு என்று உள்ள ஒரு பொங்கி இருக்கிறது ஆத்திரம். தமிழகத்தை பற்றி அவர் நன்கு அறிந்து கொண்டு விட்டார். தமிழை அதிகமாக பேச கற்றுக்கொண்டு விட்டார். இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் 400 நாட்கள் இருக்கின்றன தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு. இந்த 400 நாட்களில் ஆளுநர் மூலமாக 40 முதல் பக்க செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் அடுத்த ஒரு வருடத்தில். காரணம், அவர் இன்னும் டெவலப்மெண்ட் பண்ண போறாரு. எலெக்ஷன் வர வர இவர் என்றைக்கும் இல்லாத ஆணவத்தை பற்றி பேசியிருக்கிறார், அரகன்ஸ் என்று நான் கேள்விப்படுகிறேன். அந்த 3 பக்க கடிதத்தையும் கவர்னர் அவர்களே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய சுருக்க எழுத்தாளருக்கு, ஸ்டெனோகிராஃபருக்கு டிக்டேட் பண்ணதும், அதை அதிகாரபூர்வமாக சில அரசியல் ரீதியாக கரெக்ட் டிராஃப்ட் பண்ணது சில ஐஏஎஸ் ஆபீசர்கள் என்று கேள்விப்படுகிறேன். ராஜ்பவன் பொங்கி அழிகிறது எம்.கே. ஸ்டாலின் அரசாங்கத்தை பற்றி. இனி வரக்கூடிய நாட்களில் மோதல் அதிகமாகும் என்பதுதான் டெல்லி லீக்ஸ். அருண், 3 பக்க கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இதுல 3 பக்க கடிதம்ன்றது எதை சென்ட்ரிக் பண்ணுது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தை பத்தியா, இல்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களா, இல்ல இங்க நடக்கக்கூடிய ரிலீஜியஸ் கன்வர்ஷன்ஸ் அது உட்பட எல்லாத்தையும் சேர்த்த விஷயம் அப்படின்றதா, இல்ல ஸ்பெசிபிக்கா அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஏதாவது ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் பத்தி? ஸ்பெசிபிக் ஏன் தேசிய கீதம் பாடப்படவில்லை சட்டசபையில், அது ஸ்பெசிபிக். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த ஸ்பெசிபிக் கடிதம் தான் இது. சட்டசபையில் தேசிய கீதம் பாட வேண்டும் என்று நான் கடிதம் எழுதியிருந்தேன். அந்த கடிதத்தையும் அவர் என்க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அப்பாவை சொல்லியிருக்காரு வர முடியாதுன்னுட்டு. அதனால தான் இப்ப அருண், அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அப்பாவை நேர பார்க்கும்போது வாயால வேற சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு நான் பாக்குறேன் அப்பாவை சால்சாப் சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்பா நடுநிலைமையாக பழகுவதில்லை. அப்பா தீவிர திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாதிரியே பழகிறார், சபாநாயகர் மாதிரி இல்லை என்ற குற்றச்சாட்டு கூட கவர்னர் மனதில் இருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். ஒன்று, அப்பா அவர்கள் சொல்லிட்டார், தமிழக அரசாங்கத்திற்கு முன்பே தெரியுமோ. என்னங்க இது? அப்பா என்னங்க திமுக தலைவராங்க அவர்? அப்பா அவைத்தலைவரா? ரொம்ப தவறான அந்த ஆணவம் அப்பாவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் குறிப்பிட்டிருக்கிறார் ஆளுநர் அந்த கடிதத்தில். தூர்தர்ஷன் இல்லாத டிஐபிஆர் வச்சு எடுத்தாலும் தூர்தர்ஷன் வாண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் அது ஒரு மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான செயல் தானே. அப்பாவை யாருங்க சொல்றதுக்கு? மற்ற தொலைக்காட்சிகள் ஏங்க அனுப்பி கூடாது? எல்லாம் மூடி மறைக்கணுமாங்க? எல்லாம் எவ்வளவு நாளுங்க மூடி மறைப்பீங்க? ஒரு நாள் டப்புன்னு வெளி எத்தனை நாளைக்கு நீங்க பந்த கீழே வீச்ச அது எழும்புங்க. அது அப்பாவுக்கு தெரிய வேண்டும். அப்பாவை செய்வது அநியாயம். அப்பாவை செய்வது ஜனநாயகத்திற்கு துரோக செயலை செய்கிறார். ஓகே, நான் இதில் அடுத்ததாக கேட்கணும்னு நினைக்கிறது, இப்போ நம்ம இந்த கடிதம் விஷயம் போயிட்டு இருக்கு, மறுபக்கத்தில் டங்ஸ்டன் விவகாரம் அதுவும் சூடு பறக்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை பொங்கலுக்குள்ள நாங்கள் இது செய்து தருவோம், அதாவது இந்த டங்ஸ்டன் திட்டம் ரத்து அப்படின்றதுக்கான நிரந்தர தீர்வு அப்படின்றதுக்கான அந்த ஃபைனல் டிக்ளரேஷன் ஃப்ரம் சென்ட்ரல் மினிஸ்டர் அது இந்த பொங்கலை ஒட்டி வரக்கூடிய வாரத்தில் நிச்சயம் கிடைக்கும். டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்கள், சுரங்கத்துறை அமைச்சர், அவர் வர இருக்கிறார் தமிழக பாஜக தொடர்பான விஷயங்களில் பேசுவதற்கு. அதை முடித்த கையோடு சென்னையிலேயே வைத்து உங்களுடைய பிரதிநிலையை அழைத்து சென்று நாங்கள் இதுக்கான அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படின்ட்டு திரு அண்ணாமலை அவர்கள் அந்த போராட்ட களத்திற்கே போய் மக்கள் முன்னாடி உறுதி கொடுத்துட்டு வந்தார். ஆனாலும் அந்த மக்கள் அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு இறுதி அறிவிப்பு வரும் வரை அண்ணாமலையோடைய பேச்சை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு விடாப்படியாக இருக்காங்க. ஒருவேளை இந்த பொங்கலுக்கு அவர் கொடுத்த டெட்லைனை தாண்டி போச்சு அப்படின்னா நாங்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் அப்படின்னு சிலர் அங்கே சொல்லிட்டு இருப்பதா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வருது. அப்படி இருக்க டங்ஸ்டன் விவகாரத்தில் தான் கொடுத்த வாக்கை திரு அண்ணாமலை காப்பாற்றுவாரா? காப்பாற்றுவார். அண்ணாமலை காப்பாற்றுவார். அதற்கான செயல்களை கிஷன் ரெட்டி தனது செயலாளர் காந்தாராவ் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர் மூலமாக ஒரு ஆய்வு நடந்து வருகிறது. கூடிய விரைவில் அதற்கு ஆய்வு வந்தவுடன் அறிவிப்பு வரும், டங்ஸ்டன் ரத்து செய்யப்படுகிறது என்று. ஆனால் அண்ணாமலைக்கு இதற்கு கிரெடிட் எடுத்துக் கொள்ள வேண்டும்.
அண்ணாமலை தமிழக சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் கூட அதற்கு பதிலளிக்காத மத்திய அரசு அண்ணாமலை கோரிக்கைக்கு பதிலளிக்கிறது என்றால் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தான் காண்பிக்கிறது அருண். அதையும் தவிர இப்ப பாருங்க, இவங்க தேர்தல் அறிக்கையில நீட்டை பத்தி வந்த பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சொல்லணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் இல்லைங்கிறார். கையை அப்படியே பிடிச்சிட்டார், கை கழுவிட்டார். இதற்கு மாண்புமிகு முதலமைச்சரை சாணக்கியன் தொலைக்காட்சி மூலமாக ராஜகோபாலன் டெல்லியிலிருந்து கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று. ரங்கராஜன் பாண்டே கோவம் வந்தாலும் வரும். எதற்காக மிஸ்டர் M.K. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு போய் சொல்றாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ரகசியமாகுதுன்னு. ஆனால் அண்ணாமலையோ உறுதியாக சொல்லுகிறார், வந்து விடும், ரத்து ஆர்டர் கூடிய விரைவில் என்று. IAS ஆபீசர்ஸ் எல்லாம் இங்க டெல்லியில ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டதுனால ஏதாவது கிளாசஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. சட்ட ரீதியாக போராட்டம் செய்யக்கூடிய ஒரு தூண்டுதல், திமுக தூண்டுதல் பேரில் அந்த போராட்ட களத்திற்கு சென்ற அண்ணாமலைக்கு கண்டிப்பாக ஆதரவு டெல்லியில் இருக்கிறது. கூடிய விரைவில் அது ரத்து செய்யப்படும் என்பதுதான் டெல்லி லீக்ஸ் 2 அருண். சோ அண்ணாமலை தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற இருக்கிறார். விரைவில் வெளியாகிறது டங்ஸ்டன் ரத்து என்ற அறிவிப்பு. 100% அது இந்த வீடியோ வரத்துக்குள்ளே வந்தாலும் வரலாம், யாரு கண்டாங்க. ஓகே, இதுல திரு கிஷன் ரெட்டி சென்னை வரார் அப்படின்றது இன்னொரு முக்கியமான காரணம். உங்களுக்கு தெரியாது இல்லை, போன டெலிலிக்ஸ்லையும் கேட்டேன், இந்த டெலிலிக்ஸ்லையும் கேட்குறேன். ஏன்னா இதற்கான அந்த பதில் வரும் வரை எல்லாரும் வந்து இதை பத்தான் பேசுவாங்க. குறிப்பா எதிர்கட்சிகள்லாம் வந்து எப்படியாவது அந்த மாற்றம் நடந்துராதான்ட்டு காத்துட்டு இருக்காங்க. திரு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடர்வாரா அப்படின்ற கேள்விதான். 17ஆம் தேதி திரு கிஷன் ரெட்டி வருவதற்கான உத்தேச தேதி அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில் அவர் வந்து முக்கிய சந்திப்பில் நடத்த இருக்கிறார். அதைத் தொடர்ந்து பாஜகவின் உயர்மட்ட கூட்டம், அதுக்கப்புறம் தலைவர் தேர்தலுக்கான விஷயம் நடப்பதாக சொல்கிறாங்க. இதில் வந்து திருமதி வானதி சீனிவாசன், திரு நயினார் நாகேந்திரன், ஒருத்தங்க எம்எல்ஏவாக இருக்காங்க, மகிழா மோர்ச்சா நேஷனல் பிரசிடென்ட் இருக்காங்க, இன்னொருத்தர் எம்எல்ஏவா ப்ளஸ் லீடர் ஆஃப் பார்ட்டியின் அசம்பிளியாக இருக்காங்க திரு அண்ணாமலை. இவங்க 3 பேருடைய பேர் அந்த புதிய தலைவருக்கான பட்டியலில் வந்து முன்னிலையில் இருப்பதாக சொல்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்களுக்கு செகண்ட் டேர்ம் கொடுக்கப்படும் அப்படின்றது பெரும்பாலும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பாகவே அது இருக்குமா, இல்லை அடுத்து ஏதாவது இருக்குமா, இல்லை வேற ஏதாவது சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக அண்ணாமலை என்னை பொறுத்த மட்டும் மத்திய பாஜகவிற்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். அமித்ஷாவிற்கும் சரி, பிரதமர் நரேந்திர மோடிக்கும், பிரதமர் நரேந்திர மோடி செயலகத்திற்கும் சரி, JP நட்டா அவர்களுக்கும் சரி. இருப்பினும் அண்ணாமலையினுடைய ஒரு அரசியல் தமிழகத்தை புதுப்பித்து விட்டது. அண்ணாமலை அரசியல் தமிழக பாஜகவை உணர்ச்சி பட வைத்தது. 4 அசம்பிளி சீட்டை தவிர ADMK கேட்ட 65 சீட்டு கூட நரேந்திர மோடியால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தது என்று ஆணித்தரமாக சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறார். எது இருப்பினும் அது உள்கட்சி விவகாரம் என்றும் 3 பெயர்களை தவிர இன்னும் 3 பெயர்கள் இருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கை தமிழகத்தில் அவ்வளவாக இல்லை என்று வருத்தப்படுகிறது மத்திய பாஜக. அனைத்து இந்தியாவிலும் 10-11 கோடி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாட்டிலிருந்து குறைச்சலாதான் நம்பர் வந்திருக்குது. எப்படி வாக்கு வீதம் அதிகமானாலும் 40 லட்சம். இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா அண்ணாமலை தொடருவது பற்றி மத்திய பாஜக கூடிய விரைவில் முடிவெடுக்கும் அருண். சோ அவருக்கான ஸ்கோப் அதிகம். அவர் வந்து மீண்டும் நியமிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா he has good remarks and good will with party high command அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தாராளமாக அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் வேற யாராவது வந்து தேசிய அளவில் புதிய டீம், நட்டா அவர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய தேசிய தலைவர்களுடைய டீம்ல பிஜேபியோட அந்த கோர் டீம், தேசிய பொதுச் செயலாளர்கள், அப்புறம் செயலாளர்கள் உள்ளிட்ட பல பதவிகள் இருக்குல்ல, துணைத் தலைவர்கள், அந்த லிஸ்ட்ல யாராவது ஒரு முக்கிய ஒரு எலிவேஷன் கிடைக்க இருக்கிறதா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் உள்ளிட்ட யாருக்காவது அங்க எலிவேஷன் கிடைக்கிறதா? இன்னும் வரக்கூடிய நாட்களில் மத்திய பாஜக டெல்லி தேர்தலை முக்கியமாக நகர்த்தி வருகிறது காயை. எது இருப்பினும் தாங்கள் கேட்ட மாதிரி 2025ஆம் வருடத்தில் வரக்கூடிய பாஜக தலைவர் கண்டிப்பாக 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சபதம் 4வது முறையாக பாஜக அரசாங்கம் நரேந்திர மோடி தலைமையில் வரக்கூடிய இந்த சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைவர் யாராக இருந்தாலும் சரி, மனோகர் லால் கட்டர் என்றோ
சிவராஜ் சிங் சௌஹான் என்றும் ஒரு பெண்மணி பெயரும் அடி ஓடுகிறது டெல்லியில். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான், நிர்ணயம் செய்யக்கூடிய முடிவுதான் ஃபைனல். அப்பொழுது அண்ணாமலையுடைய, அதாவது அவர்கள் எப்படி தமிழ்நாட்டை அணுகுகிறார்கள், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மகாராஷ்டிராவில் ஒரு ராஜேந்திர சௌஹான் என்றவரை போட்டு விட்டார்கள். ஒர்க்கிங் பிரசிடென்ட். அது மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் ஏதாவது பண்ணுவாங்கன்னா இனிமேல் பாஜகவுடைய மத்திய தலைமை தான் முடிவெடுக்க வேண்டும். அதற்கு டெல்லியில் சாதகமாக இருக்கிறது சூழ்நிலை அண்ணாமலைக்கு. ஓகே, இந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் சில முக்கியமான விஷயங்கள் குறித்தும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இண்டி கூட்டணி அது வந்து லோக்சபா எலெக்ஷன்லயே அவசரம் பண்ணிட்டாங்க. அது சும்மா அது செத்து போயிடுச்சு. அதுக்கு ஸ்டில் வாண்டட் பிரசவத்தையே செத்து போச்சு. அதை பத்தி ஏன் பேசுறீங்க? அது முற்காடு போட்டுட்டு அதை கொளுத்தி விட்டாங்க, தவசம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அக்னியில போட்டாங்க. இப்ப பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலையில இதுல நம்ம சுரங்கப்பாதை, நாட்டின் மிகப்பெரிய சுரங்கப்பாதையான காஷ்மீர் சோனகருக்கு கிடைக்குன்னா அந்த சுரங்கப்பாதை திறப்பு விழாவில் பிரதமர் மோடி முன்னால் இருக்க திரு ஒமர் அப்துல்லா சொல்றார், நீங்க 3 முக்கியமான வாக்குறுதி கொடுத்தீங்க. ஒன்று வந்து இங்கே அமைதியை நிலைப்படுத்துவது, இன்னொன்று இங்கேக்கும் டெல்லிக்குமான தூரத்தை குறைப்பது, இன்னொன்று தேர்தலை நடத்துவது. 3த்தையும் நிறைவேற்றிட்டீங்க. உண்மையாலுமே சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்திட்டீங்க மோடிஜி அப்படின்ட்டு அப்படியே வந்து ஒரு பிஜேபியினுடைய கட்சி தொண்டர் போலவோ இல்லை ஒரு கூட்டணி கட்சி தலைவர் போலவோ வந்து திரு ஒமர் அப்துல்லா, அங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தீவிரமான கிரிட்டிக்கான திரு ஒமர் அப்துல்லா வந்து சொல்லியிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இண்டி கூட்டணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிமார்க்ஸ் போயிட்டு இருக்கு. டெல்லியில வேற மாதிரி இருக்கு. டெல்லியில காங்கிரஸை கைவிட்டு விட்டு சமாஜ்வாதியும் சரி, மம்தா பானர்ஜியும் சரி, எல்லாரும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை சேர்த்துக்கவே மாட்டாரு. இங்க என்னடானா, உங்களுக்கு கூட்டணிக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிருங்க, நாங்க அடுத்த வேலையை பார்த்துப்போம் அப்படின்னு சஞ்சய் ராவத் வந்து சிவசேனா சொல்றாங்க. ஸோ இண்டி கூட்டணிக்கு என்ன ஸ்கோப் இருக்கு தேசிய லெவல்ல? செத்து போச்சுன்னு சொன்ன கூட்டணி என்ன வேண்டி கிடையாது. கூட்டணி அது வந்து 6 மாசத்தில் பிறந்த அவப்பிரசவ குழந்தை. அது 9 மாசத்துல பறக்கவே இல்லை. அதுக்கு தலைவரும் கிடையாது, தலை கிடையாது, வால் கிடையாது, நகம் கிடையாது, மூக்கு கிடையாது, கண்ணு கிடையாது, காது கிடையாது, ஒரு தலைமை ரோமம் மயிரும் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் அங்க பாத்தீங்கன்னா செத்து போச்சு. அதை பத்தி பேசாதீங்க. ஏன்னா உத்தவ் தாக்கரே சொல்லக்கூடிய கருத்து, அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லக்கூடிய கருத்து, மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய கருத்து, இதுல ஒன்னே ஒண்ணு அவங்களை தாக்கி பிடிச்சிட்டு இருக்குது திமுக ஒன்றுதானே தவிர ராகுல் காந்தி. மீதி எல்லாரும் ராகுல் காந்தியை போடான்னு சொல்லிட்டாங்க. எப்படி தமிழகத்தில் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி பனியன் போட்டு டிஷர்ட், நம்ம அதானியினுடைய டிஷர்ட் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி போட்டு பாராளுமன்றத்துக்கு வந்தாங்களே. இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தி போடான்னு டிஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தை பார்க்க போனீங்கன்னா அருண், ஓமர் அப்துல்லாவிற்கும் நரேந்திர மோடிக்கும் பல இணக்கங்கள் வந்துவிட்டது. கண்டிப்பாக இந்த வருடம் முடிவதற்குள் ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக அறிவிக்கப்படும். காரணம், மத்திய அரங்கத்தில் என்டிஏவில் ஃபரூக் அப்துல்லாவை தவிர என்சி நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அவர் உருவாக்க, அதனால்தான் அவர் காங்கிரஸ் மினிஸ்டர் கவர்மெண்ட்ல சேர்த்துக்கவே இல்லை. காங்கிரஸ் கவர்மெண்ட் பத்தி அவர் பேசவே இல்லை. காங்கிரஸ் கவர்மெண்ட் போலாங்கிறார் அவர். சார் சரத்பவார் பாருங்க, RSS புகழ ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு பாருங்க, நான் மும்பையில் தான் இருக்கிறேன். நேற்று முன்தினம் சிறுடியில் அமித்ஷா பேசும் பொழுது நான் சரத்பவாருடைய ஆணவத்தை ஒடுக்கினேன் என்று சொன்னார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமித்ஷா தனது அடுத்த கட்டமாக தேவிலால் ஒழிச்சாருங்க. ஹரியானால தேவிலால், பஜன்லால், பன்சிலால் என்று சொல்லக்கூடிய லால் குடும்பத்தை ஒழித்தார். 50 வருடங்களாக கோலோச்சியத்தை. அதே மாதிரி 25 வருடங்களாக இருந்த நவீன் பட்நாயக்கத்துடைய கோலோச்சிய நவீன் பட்நாயக்கை ஒழித்து கட்டி பாஜக தலைமை வந்தது. அதே மாதிரி ஆளுநர் RN ரவி அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு ஆணவம் இருக்கிறது என்று சொன்னாரு. அந்த ஆணவத்தை ஒழிப்பதற்காக நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அமித்ஷா அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு விட்டார்கள், கச்சம் கட்டி கொண்டு விட்டார்கள், சாட்டை அடி கொடுத்து. கண்டிப்பாக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரத்பவார் மாதிரி, ஏன்னா அந்த கடந்த 50 வருடங்களாக இருந்த ஆட்சியினுடைய ரீதியெல்லாம் மாற்றிவிட்டார் அமித்ஷாவும் நரேந்திர மோடி சேர்ந்து கொண்டு. அகில இந்திய அரசியலை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் ஹரியானாவில் கிடைத்த மாபெரும் வெற்றி ஜாட்டுக்கு அகைன்ஸ்டா போனாங்க இவங்கெல்லாம். அதே மாதிரி தமிழகத்தில் இப்ப பாருங்க, வி ராமசாமி நாயக்கரை பத்தியும் சீமான் சொல்றது, அண்ணாமலை சொல்றதுலாம் போட்டி போட்டுன்னு சொல்றாங்க. விஜய் நேத்தி போட்டார் பாருங்க ஒரு ட்வீட். அந்த மாதிரி நீட்டை பத்தி எல்லாம் பார்த்தாங்கன்னா அடுத்த இலக்கு தமிழகத்தின் மீது தான் இருக்கிறது அமித்ஷாவிற்கு என்று சொல்லி
அமித்ஷா ஃபரூக் அப்துல்லாவை சேர்த்துக் கொண்டு விட்டார். ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, செங்கோட்டை, டெல்லி செங்கோட்டையில் சூழலை உடைத்தார் நரேந்திர மோடி. ரெட் ஃபோர்ட்ல இருந்து 2021, 22, 23, 24 சொன்னாரு குடும்ப கட்சிகளை ஒழிக்க வேண்டும். ஒழிச்சுட்டா இருப்பாருங்க, ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு முக்கியமா சொல்லணும், இன்னைக்கு தேதியில பஜன்லால், பன்சிலால் இந்த லிஸ்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததை தவிர ஓமர் அப்துல்லா தப்பிச்சிட்டார். அவர் சொன்ன மாநில கட்சிகள் அனைத்திலும் குழப்பங்கள் வந்து விட்டது, அந்த குழப்பத்தில் பிளவு அடைந்து விட்டது. இப்ப மம்தா பானர்ஜி கடந்த 6 மாதங்களாக எந்த ஊர்ல இருக்கான்னு தெரியுங்களப்பா. ஆக மொத்தம் ஒரு முழுத்தமாக பார்த்தால் ஒரு மாமிசமாகத்தான் இருக்கிறதே தவிர குழந்தையாக உருவெடுக்கவில்லை இந்தி கூட்டணி. அந்த மாமிசமாக இருக்கிறது ஸ்டில் பான் அபார்டட் சைல்டு. அது அதை போய் பேசாதீங்க. கடினமான வார்த்தைகள் அப்படின்னு இருந்தால் கூட நமக்கு இதில் கேட்கணும்னு நினைக்கிறது, அங்கே ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது இங்கே ஒரு கிளாரிட்டி இல்லைல்ல. தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறோம்ல. 40% தான் இருக்கு 100ல. 40% பெருசு தானே. மொத்தம் போலாறது 75, அந்த 75 100 பார்த்து அதுல 40 இருந்தா கூட எதிர்கட்சிகள் பக்கம் யாரு இருக்காங்க? 23 தான் அடுத்து அதிமுக கூட்டணி பெருசா இருக்கு. அதுக்கு அடுத்து 18 அப்படின்னு பாஜக கூட்டணி இருக்கு. சோ நெருங்க கூட இடத்துல கூட இல்லையே. எதுவாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களிலிருந்து ஒதுங்கி விட்டது. பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீட்டை பத்தி அவர் கை கழுவி விட்டார். சோபை போட்டு கையை தேய்ச்சி டவல்ல தொடச்சுன்னு விட்டார் மத்திய அரசாங்கம். இப்ப இந்த மத்திய அரசாங்கம் வேணும், இதுக்கு மத்திய அரசாங்கம் வேண்டாம். 3வது முறையாக யார் பிரதமராக வருவார் என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று கவர்னர் ஆளுநர் பாஷையில் சொல்ல போனார். ஆணவத்துடன் சொல்லினார் நம்ம மோடி வரக்கூடாது என்று. என்ன ஆச்சு? மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே என்ன ஆச்சு சொல்லுங்க, தயவுசெய்து பதில். எங்க இருக்கீங்க நீங்க? இந்திய அரசியலை புரிந்து கொள்கிறா? ராகுல் காந்தி 2019 பிரதமராக தூக்கி கும்பு பிடிச்சிங்களா? என்னாச்சு? அது மு.க. ஸ்டாலினுக்கு குறைந்தபட்சமான ஒரு அரசியல் நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட இருப்பவர்கள் குழப்பி விடுகிறார்கள் அவரை. மு.க. ஸ்டாலின் நன்றாக பொறுமையுடன் அரசியலை புரிந்து கொள்ளுபவர். ஆனா இந்த ராகுல் காந்தி போய் கான் கச்சா ஓகேன்னு இந்தியில சொல்லுவாங்க. இதை தான் உளறினார்னு அது கண்டு இருக்காரு ராகுல் காந்தி உளறலை மு.க. ஸ்டாலின். ஆக மொத்தம் வட இந்திய அரசியல் மாறுகிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆளுநருடைய ஏதாவது ரகசிய கடிதத்திற்கு பிறகு அமித்ஷா மிக கோபப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் டெல்லி லீக்ஸ் 5. ஃபைனல் கொஸ்டின் சார், நான் இதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான், முக்கியமான விஷயம். இங்கேருந்து தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து ரெய்ட் நடப்பதை பார்க்க முடிகிறது. அமலாக்கத்துறை வந்து திமுகவை வட்டமிட்டு வருகிறது அப்படின்னா, ஒரு பக்கத்தில் வருமான வரித்துறை வந்து அதிமுகவை சுத்து போட்டு வருகிறது. இந்த பக்கம் துரைமுருகன் மற்றும் அவருடைய நெருக்கமானவர்கள் 10 இடத்துல வந்து ரைடு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா திரு இபிஎஸ் அவருடைய நெருங்கிய உறவினர் அவர் மீது வந்து வருமான வரித்துறை ரைடு. ஒரு பக்கம் இடி, ஒரு பக்கம் ஐடி. இடி ஐடின்னு ஈட்டி போல மத்திய அரசு வருகிறது. யாரை குறிவைக்கிறது? 2 கட்சிகளையும் குறிவைக்கிறது. அதில் ஐபி ஐடி இன்கம் டாக்ஸ் சொன்னீங்க, இன்னொன்னு சொல்ல மறந்து போட்டீங்க, இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சோ ஆக மொத்தம் 4 பக்கத்தில் இருந்து குளறுவலைகளை பிடிக்கும் அளவிற்கு மு.க. ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி கேஸ் வேறங்க, அதிமுக இன்கம் டாக்ஸ் வேசுங்க, இது வந்து துரைமுருகன் கேஸ் வேறுங்க. அதுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. இருந்தாலும் ஒரு அழுத்தம். துரைமுருகன் கண்டிப்பாக அவரது மகன் 22ஆம் தேதி ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை கொண்டு போய் அவர் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணா, 23ஆம் தேதி ஜனவரி மாத தலைப்பு செய்தி தினசரி பத்திரிகைகளிலும் சரி, 22ஆம் தேதி மாலை பிரேக்கிங் நியூஸும் சரி, கதிர் ஆனந்த் கைதா. பொறுத்திருந்து பாருங்கள். டெல்லியில் மிக மிக மோசமான நிலைமை வந்து இருந்து வருகிறது. அதற்காகத்தான் டெல்லியில் ஐயா ஜெகத் ரட்சகனுடன் ஐயா துரைமுருகன் வயதான பெரியவர் தள்ளும் தடிமாறிக்கொண்டு வந்தார். அவர் டெல்லியில் பார்த்த சார் யார் என்பதை நான் இன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அவரும் ஒரு சார் தானே.
ஏன்னா சார்னாலே தமிழக அரசாங்கத்துக்கு கோவம் வந்துடுது, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால சார் சார் ஒரு காலத்துல ஆங்கிலேயர்களின் பட்டமாக இருந்தது சார். இப்ப சார்னா ஐயோ நான் சார் இல்லைன்றாங்க எல்லாரும். சார் இல்லை சார் இல்லை சார் சாரே சொல்றாங்க, அந்த ஓடி போடுறாங்க. ஆக மொத்தம் தன்னுடைய மகன் கைதாக கூடாதே என்று சில உயர் வழக்கறிஞர்களையும் சில முதிய அரசியல்வாதிகளையும் சந்தித்தார் என்பதுதான் பிரத்யட்சம் யதார்த்தம். நடந்தது ரகசிய சந்திப்பு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த சார் ஒரு சார் 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 யாரு? அம்மா முகுல் ரக்தோகி அவர் தானே சார். இப்ப டெல்லி நான் பேரை சொல்லிட்டேன். தமிழ்நாடு அரசு யாரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பண்ண சொல்லுங்க பாப்பா, யார் சார் யாருங்கிறது. அதான் கவர்னர் கேட்கிறாரு. இப்போ அந்த சாரை தவிர ஒரு இன்னொன்னுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பாட்டி யாருன்னு. ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவா தெளிவா பேசுறதுக்காக மிக்க நன்றி.